friends, welcome to our channel Usha Vlogs Tamil. இந்த வீடியோல சிம்பிளா பிகினர்ஸ் வந்து சில்க் த்ரெட்ல எப்படி குச்சி கட்டலாம், அதுவும் க்ரோஷா டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். துணிக்கு கீழே வந்து த்ரெட்டை வச்சிடணும். ஊசியை வந்து துணி மேலேருந்து குத்தி அந்த நூலை வந்து வெளியே இழுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அது உள்ளே போட்டு இழுத்தோம்னா ஒரு லாக் ஆகிடும், டைட்டாக இருக்கும். ஒரு 2-3 லாக் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இது வந்து லாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி தான் 2, 3, 4 கூட போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து டக்குன்னு வந்து கை இந்தமாரி டைட்டாக வராது. நம்ம ஆள்காட்டி விரலும் அந்த கட்டை விரலும் இந்தமாரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு போடணும். நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு சங்கிலி போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான். இந்தமாரி 4 வந்து போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து லூஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டும் இருக்கக்கூடாது. ஃப்ளவர் வந்து கரெக்டாக போட்டால் தான் இந்தமாரி வந்து சைஸ் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். மேலேருந்து குத்தி நூலை வந்து வெளியே இழுத்துட்டு வரணும். அப்போ வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து டபுள் வந்து ஓப்பன் இருக்கும். அதில் வந்து இன்னொரு வாட்டி த்ரெட்டு விட்டு வெளியே இழுத்துட்டு வந்துட்டு திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணி 4 செயின் இந்தமாரி போட்டுக்கணும். இது வந்து செயினுன்னு சொல்லுவாங்க. 4 செயின் போட்டு திரும்ப வந்து சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கிளாத்தில் அப்படியே கையை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி லாக் பண்ணிக்க வேண்டியது தான். சேம் இதேமாரி தான் ஃபுல் சாரீ ஃபுல்லும் நீங்கள் இந்தமாரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணலாம். இது வந்து ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு த்ரெட்டும் வந்து சேம் ஆப்போசிட் கலர் மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தமாரி டார்க் பிங்க்கு. ஸோ அதையும் வந்து அதேமாரியே நீடலில் குத்தி லாக் பண்ணிக்கலாம். 2-3 லாக் வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த த்ரெட்டில் வந்து நம்ம ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறோம், அதாவது க்ரோஷா. ஒரு 2-3 லாக் வந்து டைட்டாக பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க ஒரு செயினில் வந்து லாக் ஃபினிஷிங் கொடுத்துட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். கொஞ்சம் த்ரெட்டு வந்து நீட்டமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் மேக் பண்ணணும். உள்ளே குத்தி வெளியே இழுத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து ஹோல்ஸ் தெரியும். அதில் 2 ஹோல்ஸில் வந்து ஒரு வாட்டி இழுத்துட்டு இன்னொரு ஹோல்ஸில் வந்து இன்னொரு வாட்டி வந்து நீடில் இழுக்கணும். நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் ஃப்ளவர் டிசைன் மேக் பண்ணணும். சாரீ ஃபுல்லாகவே சேம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குச்சி வந்து கட்டிக்கணும். அந்த ஃப்ளவரில் எத்தனை லைன்ஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 8 தான் வந்துருச்சு. இன்னும் வந்து 2 போட்டுக்கலாம். 12 கூட போட்டுக்கலாம். ஃப்ளவர் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். நான் வந்து குட்டி ஃப்ளவராக க்ரியேட் பண்ணுறதுனால 10 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 வந்து லைன் போட்டு ஃப்ளவரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சேம் இந்த ஃப்ளவருக்கு ஃபினிஷிங் வந்து இன்னொரு செகண்ட் வந்து செயின் இருக்கு இல்லையா, அதில் டைரெக்டாக உள்ளே குத்தணும். த்ரெட்டு மேலே வந்து நீடில் போடக்கூடாது. ஸோ உள்ளே குத்தி ஒரு த்ரெட்டு வந்து நம்ம உள்ளே வாங்கிட்டு வந்தோம்னா 2 செயின் கிடைக்கும். ஸோ பாருங்கள், அந்த 2 செயின்லேருந்து வெளியே இழுத்துட்டு வரணும். ஸோ இப்படி தான். இதுக்கு வந்து 2 லாக்கோ இல்லை 3 லாக்கோ போட்டுக்கலாம். செகண்ட் வந்து இந்தமாரி டைரெக்டாக திரும்பவும் நீடலை வந்து இன்னொரு ஹோல்ஸில் வந்து விடக்கூடாது. த்ரெட்டு மேலே வந்து விட்டு தான் நீடலை வெளியே இழுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆர்ச் வந்து க்ளீனாக தெரியும். அந்த ஃப்ளவருக்கு வந்து ஆர்ச் சொல்லுவாங்க. அந்த ஆர்ச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். நம்ம டைரெக்டாக விட்டு எடுத்தோம்னா அப்படியே மொட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளவர் வந்து அங்கே க்ரியேட் ஆகாது. ஃபினிஷிங் வந்து நீட்டமாக வராது. ஸோ எல்லாமே இதேமாரி 10 லைன் போட்டு நம்ம வந்து ஃப்ளவரை மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்ச் மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு எல்லாத்துலேயுமே. ஸோ இவ்வளோ தான். இந்த சென்டரில் இருக்கிற அந்த கேப்பில் வந்து குச்சி வந்து கட்டிக்கலாம். பேபி குச்சி கட்டுறோம் இல்லைங்களா, ஸோ அந்தமாரி எந்தளவுக்கு லென்த்து எந்தளவுக்கு மோட்டா வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பீட்ஸ் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.